கணிதத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் நம்ம தொழுதுட்ருக்குறோம். 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் தான். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் நம்ம ஈரோட்டிலேருந்து பேசுகிறதுனால சொல்கிறோம். ஈரோட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10%, 5% மக்கள் தான் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது தொழுகை மாத்திரம் கிடையாது, தொழுகை மட்டும் கிடையாது. அப்போ தொழுகை ஒரு இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம். தொழுகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனால் தொழுகையை வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வு இருக்கணும். இப்போ தொழுகையாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே, ஒருத்தர் 10 வருஷம் தொழுகிறாரு, 5 வருஷம் தொழுகிறாரு, 20 வயசில் தொழுக ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்குவோம். அவர் 50 வயசு இருக்கும்போது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் தொழுகிறாரு. தொழுகும்போது அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கணும், அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி போகணும், இதில் ஒட்டுமொத்த தொழுகையாளிகளும் தவற விட்டுட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், ஒரு தொழுகையாளி அப்படிங்கிறவர் தொழுகும்போது அல்லாஹ்வுடன் உரையாடுகிறார். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது அவர் அல்லாஹ் கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ அல்லாஹ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவர் அல்லாஹ் நம்ம நோக்கி பேசணும்ல, அதுக்கு நகரணும்ல. தொழுகும்போது அல்லாஹ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அல்லாஹ் நம்மகிட்ட பேசணும் அப்படின்னா குரானை கையில் எடுக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில், தாய் மொழியில் படிக்கணும், குரானுடைய அடிப்படையில் வாழ்க்கை நடத்தணும். இது எதுவுமே இல்லாமல் நம்ம மனம் போன போக்கில் வியாபாரம் பண்ணுறது, நம்ம மனம் போன போக்கில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, நம்ம மனம் போன போக்கில் திருமணம் செய்கிறது, இது எல்லாமே நம்ம மனம் போன போக்கில் இருக்குது. ஊர் வழக்கத்தின் அடிப்படையில் இருக்குது. பெற்றோருடைய வழக்கம் பழக்கம் அந்த அடிப்படையில் இருக்குது. குரானுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா இந்த தொழுகை பயன் தராது. இந்த தொழுகையின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தொழுதாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக குரானின் பக்கம் ஒரு முஸ்லீமை அழைத்து செல்லும், ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருந்ததுன்னா. ஏன்னா தொழுகை மானக்கேடான காரியத்தையும் தீமையையும் தடுக்கும்ன்றிருக்கு. அப்போ மானக்கேடான காரியம்னா எது, தீமைனா எது, எதுலேருந்து அறிஞ்சிக்குவோம்? குரான்லேருந்து அறிஞ்சிக்க முடியும். குரான்லேருந்து அறிஞ்சிக்கணும், குரானை எடுத்து படிக்கணும். குரானை எடுத்து படிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதாங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷிர்க்குனா என்ன, பிதத்துனா என்ன, குஃபுர்னா என்ன, எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம். இப்படி நம்ம சொல்லும்போது, நாங்கள் அஜரத்துக்கு பயானம் கேட்க தானே செய்கிறோம், நாங்கள் ஜும்மா பயானம் கேட்க தானே செய்கிறோம், வாராந்திர பயான் கேட்க தானே செய்கிறோம், மாத பயான் கேட்க தானே செய்கிறோம், யூடியூப்பில் இந்த அஜரத்தோட பயான் கேட்க தானே செய்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டது அஜரத்துடைய பயான் தான், ஆலிமுடைய பயான் தான். அல்லாஹ்வுடைய பயான் எங்கே? அல்லாஹ்வுடைய பயான் குரான் தான். நீங்கள் சொல்லக்கூடிய ஆலிமு, நீங்கள் சொல்லக்கூடிய அறிஞர், நீங்கள் சொல்லக்கூடிய அஜரத்து அல்லாஹ்வுடைய வார்த்தையும் பேசுவார், அவருடைய சொந்த கருத்தும் பேசுவார். அப்போ உங்களுக்கும் அஜரத்துங்களும் தொடர்பு, உங்களுக்கும் ஆலிமுகளும் தொடர்பு, உங்களுக்கும் நீங்கள் எந்த மதகபை சார்ந்து அந்த ஆலிமுகளும் தொடர்பு இருக்குமே தவிர உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு கிடையாது. சூரத்துல் பக்ராவை எத்தனை முஸ்லீம் படிச்சிருப்பாங்க? சூரத்துல் பக்ராவில் ஒட்டுமொத்த குரானுடைய சாராம்சம், எல்லா விஷயங்களும் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒட்டுமொத்த குரானுடைய சாராம்சம் தான் பக்ரா. பக்ராவை படித்த தொழில்கள் எத்தனை பேர்? நாங்கள் 10 வருஷம் தொழுகிறாங்க, 20 வருஷம் தொழுவோம் சொல்லிக்கிறோம். அதில் எல்லா விஷயங்களும், ஒரு காஃபிர்னா எப்படி இருப்பான், நயவஞ்சகன் எப்படி இருப்பான், யூதர்கள் எப்படி இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க, குடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும், திருமணம் எப்படி செய்யணும், தலாக் எப்படி நிகழணும், பாலூட்டக்கூடிய சட்டங்கள் என்ன, போர் செய்யக்கூடிய முறைகள் என்ன, எல்லா விஷயங்களும் குறைஞ்சபட்ச பக்ராவை படித்த தொழிலாளிகள் எத்தனை பேர்? சூரத்துல் பக்ராவை, சூரத்துல் பக்ராவில் எத்தனை வசனங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? முதல்ல நம்மளோட அமல்கள் செய்கிறோம், அந்த அமல்கள் நிரந்தரமாக இருக்கணும், அழிக்கப்படக்கூடாது. எந்த செயல் செஞ்சால் நம்ம நல்ல அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரியறதே இல்லை. அல்லாஹ் குரானில் சொல்லும் போது
உங்களுடைய செல்வமும் உங்களோட ஆண் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கைக்குரிய வசதிகளை, இது நிலையானது கிடையாது. என்றும் நிலையானது எதுன்னு சொன்னால் நல்ல செயல்கள் தான். நல்ல செயல்கள் இருக்கு, நற்செயல்கள் உமது இறைவனிடத்தில் நற்கூலி கிடைப்பதற்கு மிக சிறந்ததும் நல்ல ஆதரவு வைப்பதற்கு மிக சிறந்ததும் ஆகும். 18வது சூறால 46வது வசனம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 17ல் 76 சொல்லி காட்டுறான். நிலையான நல்லறம் தான் அல்லாஹ்கிட்ட மதிப்பு மிக்கது. அப்போ நம்ம அமல்கள் அழிக்கப்படக்கூடாது, நிலையாக இருக்கணும். அப்போ அப்படின்னா எந்த செயலை செஞ்சால் நம்ம அமல் அழிஞ்சு போயிடும் அறிவு இருக்கணுமா இல்லையா? நமக்கு ஷிர்க்குனா என்ன தெரியாது, பிதஅத்துனா என்ன தெரியாது, அந்த அஜரத்தை கேட்டு சொல்லணும். எந்தெந்த செயலை செஞ்சால் நிரந்தர நரகம் குர்ஆன்லேருந்து பார்க்கணுமா இல்லையா? தினசரி ஒரு 5 வசனம் படித்தா கூட ஒரு 2 வருஷத்தில் ஒரு முழுமையான குர்ஆனை நம்ம பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் பக்ராவையாவது நம்ம படிக்க முடியுமா இல்லையா? ஏன்னு கேட்டால் நமக்கு குர்ஆன் மேலே ஈடுபாடு இல்லை. ஏதோ சில விஷயங்கள் செய்கிறோம், நல்லறங்கள் செய்கிறோம், இப்படிங்கிற அடிப்படையில் போய்க்கிறோம். இது பயன் தராது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய நல்ல அமல்கள் காப்பாற்றப்படும்னா குர்ஆனுடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் வீடு கட்டுறாரு, வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு புது வீடு மதிப்புள்ள பொருள் வைக்கிறாரு, தங்கம் வைக்கிறாரு, ஒரு பெரிய பெரிய டிவி வைக்கிறாரு, இல்லை மதிப்பான பொருள் எல்லாம் உள்ளே வச்சுட்டு பல லட்சம் மதிப்புள்ள பொருள் உள்ளே வைக்கிறாரு. வச்சுட்டு வீட்டை பூட்ட மாட்டேங்கிறாரு, பூட்டம் திறந்து போட்டு போயிடுறாரு. அப்போ இந்த பொருட்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அப்போ பொருட்களுக்கு பாதுகாப்புன்னு என்ன பண்ணணும்? அந்த வீட்டை லாக் பண்ணணும். அதற்குரிய அறிவு இருக்கணும். எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு கருதி நம்ம என்னென்ன பண்ணணும் அறிவு இருக்கணும். அப்போ பொருள் பாதுகாக்கப்படும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மருந்து கடை வைக்கிறாரு, மருந்து கடை வச்சு மருந்து எல்லாம் வச்சிருக்கிறாரு, ஏராளமான மருந்துகள் வச்சிருக்காரு, டானிக் எல்லாம் வச்சிருக்கிறாரு. எந்த நோயாளிக்கு எதை கொடுக்கணும் அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தால் தான் அந்த மருந்து கடை வச்சதுக்கான பிரயோஜனம் ஏற்படும். காய்ச்சலுக்கு ஏற்பட்டவங்க கொண்டு போய் கிட்னி ஃபெயிலியருக்குள்ள மருந்தை கொடுத்தா, இந்த மாற்றி மாற்றி கொடுத்தா மருந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? அப்போ அந்த அறிவு வேணும். அந்த அறிவு இல்லாமல் நம்ம மருந்து கடை வச்சாலும் வீட்டில் உள்ள ஒரு மதிப்பான பொருள் இருந்தாலும் இதனால் பிரயோஜனம் ஏற்படாது, இழப்புகள் தான் ஏற்படும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய கல்வி இல்லாமல் அதாவது தொழுதுட்டு மட்டும் இருந்துக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்குங்க, எங்களுடைய வாழ்க்கை தரமே வேறங்கிற மாதிரி போனோம்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை குர்ஆனை அமைக்கலை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் குற்றச்சாட்டை வைப்பாங்க. இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை முற்றிலும் வெறுத்து புறக்கணிக்கப்பட்டதாங்க ஆக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைப்பாங்கன்னு சொல்லி 25வது சூறால 30வது வசனத்தில் இருக்குது. இப்போ முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க? குர்ஆன் புரியாது, அரபி மொழி படித்தாதான் புரியும், இப்படிங்கிற கருத்துக்கு வராங்க. அதிகமான நபர்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆன் பாமர மக்களுக்கெல்லாம் புரியாது, அரபி படித்த ஆலிம்களுக்கு மட்டும்தான் புரியும், இப்படிங்கிற கருத்தை தான் தொழிலாளிகள் அதிகமான நபர்கள் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆயத்து இருக்குதா? குர்ஆன் தெல்ல தெளிவானது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஆயத்து இருக்குது. குர்ஆன் உங்களுக்கெல்லாம் புரியாது, அரபி படித்த உலமாக்களுக்கு மட்டும்தான் புரியும் சொல்லி ஒரே ஒரு ஆயத்து இருக்குதா? எந்த ஆயத்தும் இல்லை. ஏதோ ஒரு ஆயத்தை கொண்டு காட்டி இதுக்கு பொருள் சொல்லுங்க இப்படிங்கிற அடிப்படையில் எப்படி குழப்பத்தை உருவாக்க முடியுமே தவிர குர்ஆன் உங்களுக்கு புரியாது இப்படி கருத்தில் ஒரு ஆயத்தும் கிடையாது. இது அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறது. இந்த குர்ஆன் அருளப்பட்டது கூட எந்த சமுதாய மக்களுக்கு? பாமர மக்களுக்கு தான், உம்மி சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு குர்ஆன் புரிஞ்சிச்சா இல்லையா? காஃபியர்களுக்கு குர்ஆன் புரிஞ்சிச்சா இல்லையா? குர்ஆன் புரிஞ்சதுனால தான் அவன் அடிக்க வந்தான். குர்ஆன் புரியும், தெளிவாக புரியும், தெளிவான வசனங்களை இறக்கி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இத்தனை சொல்லும் போது இல்லை எங்களுக்கெல்லாம் புரியாது, எங்களெல்லாம் குர்ஆன் வழிகெடுத்துரும் படித்தோம்னு சொல்லி சொன்னால், இப்படின்னு சொல்லி சொன்னால் இது அல்லாஹ் மீது இட்டு கட்டுவதா இல்லையா? இப்போ தொழிலாளி எங்கே தவறணும் அப்படின்னு கேட்டால் ஆலிம் கூட துர்போதனை, தவறான பிரச்சாரம், அரபி மொழி கற்றுக்கிட்டால் தான் மார்க்கத்தை புரிய முடியும் அப்படி எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு இது ஆதாரமாக காட்டி இதெல்லாம் புரியுமா உங்களுக்கு, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அல்லாஹ் இலகுவாக்கியிருக்குங்கிறான். நமக்கு வேண்டிய பண்பு தக்குவா, அல்லாஹ்வை பற்றி சிந்தனை, எல்லா நேரங்களும் அல்லாஹ்வை பற்றி சிந்திச்சு அல்லாஹ் இதை அங்கீகரிப்பானா, ஏற்றுக்கொள்வானா, விரும்புவானா, வெறுப்பானா அப்படிங்கிற அடிப்படை வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னா குர்ஆன் கண்டிப்பாக புரியும். புரியாத ஒரு விஷயத்தெல்லாம் இறக்கி வைக்கல.
அப்போ அல்லாஹ் மேலே அவதூறு சொல்லக்கூடிய வகையில் தொழுகையாளிகளாக நாம் இருந்தோம்னா இந்த தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக இருக்குமா? இருக்காது. தூக்கி எறியப்பட்ட தொழுகையாக தான் இருக்கும். அப்போ தொழுகை அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தால் கண்டிப்பாக குர்ஆனுடைய கல்வி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ குர்ஆனுடைய கல்வி வரல, தொழுதுகிட்டே இருக்கிறோம், என்ன பிரயோஜனம்? தொப்பி போடுவார் இவர், மனைவி வந்து ஹிஜாப் இருக்காது. தொப்பி போடுறது வந்து ஒரு ஆணுக்கு வந்து கடமை கிடையாது, ஒரு பெண் தலையை மறைக்கணுங்கிறது கடமை. அப்போ தொழுகையாளியாக இருப்பார், இங்கே மனைவி வந்து மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் இருப்பாங்க. எப்படி இணங்கி இருக்க முடியும்? அப்போ இதில் என்னன்னு, ஏன் குர்ஆனின் பக்கம் வரல? ஒரு தொழுகையாளியாக இருக்கிறாங்க, ஏன் வந்து குர்ஆனின் பக்கம் வரல அப்படின்னா இந்த தொழுகையாளின் மூலமாக எந்த நன்மையும் இல்லைன்னு அர்த்தம். 8வது சூறால 23வது வசனம் அல்லாஹ் சொல்லும்போது அவர்களிடம் ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்லி உண்மையாக இருக்குதுன்னா அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை வந்து செவிய இருக்கும்படி செஞ்சுருப்பான். அவரோட ஒரு நன்மையும் இல்லை, அதனால் அல்லாஹ் வந்து அவளை செவிய இருக்க வந்து செய்யலை. அவர் செவியேற்றாலும் புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க, புறக்கணித்து மாறி விடுவார். நல்லா சொல்லி கேட்டுறான். தொழில் அச்சப்பட வேண்டாம், இது நம்ம மூலமாக சமுதாயத்துக்கு குடும்பத்துக்கு நன்மை ஏற்படும்னா குர்ஆனை வச்சு தான். ஆலிமோட பயான்களை கேட்டு மாத்திரம் கிடையாது. குர்ஆனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? குர்ஆனுக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் நற்செயல் எப்படி அறிவிப்போம், தெரிஞ்சுக்குவோம்? அப்போ நம்மள்ட்ட நன்மை இல்லை அப்படிங்கிறனால தான் குர்ஆனின் பக்கம் வரல. அப்படியே வந்து குர்ஆனை எடுத்து சொன்னாலும் செவியேற்றாலும் புறக்கணிச்சிட்டு போயிடுறது. அட இவனுக்கு என்ன அரபி தெரியுமா, அஜரத்துக்கெல்லாம் புரியான்னு சொல்லிட்டாங்க, இவனுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து சொல்லிக்கிட்டு குர்ஆனு புரியும், ஹதீஸை புரியும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி தட்டி கழிச்சிட்டு போகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு வந்து மதிப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொழுகை வந்து குர்ஆனோட தொடர்பு இல்லாமல் தொழுதா இந்த தொழுகையின் மூலம் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது, எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய குணநலன்களை மாற்றக்கூடிய விஷயம் குர்ஆனில் தான் இருக்குது. நம்ம குணநலன்களை மாற்றாமல் வெறுமனே தொழுதுட்ருக்குறோம். இந்த தொழுகை மூலமாக வந்து பயன் ஏற்படுமா? எந்த பயனும் ஏற்பட போகிறது ஒன்றும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தொழுதுகிட்ட பொய் பேசுகிறான், தொழுதுகிட்ட மோசடி பண்ணுறான், தொழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி மாற்றமாக நடக்கிறான். அப்போ இந்த தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையா? இதை குறித்து முஸ்லீமில் வந்து 109 ஹதீஸில் கூட பார்க்கலாம். நயவஞ்சகனுடைய பண்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அவன் தொழுதாலும் சரி, அவன் நோன்பு வச்சாலும் சரி, அவன் தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டாலும் சரின்ட்டாங்க. கேரக்டர் மாறாமல் சரியான இஸ்லாம் நம்மள்கிட்ட வராது, சரியான தீன் நமக்கு வராது. சரியான தீன் வரணும்னா குர்ஆனை பற்றி பிடிக்கணும். தொழுகிறான், பொய் பேசுகிறான், தொழுகிறான், வியாபாரத்தில் மோசடி, இதெல்லாம் நடக்கும்போது இந்த தொழுகையினால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ஒரு இதுலேயும் போக முடியாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, 3 விஷயங்கள் நீங்கிய நிலையில் ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னா சொர்க்கம் போயிடுவார். 3 விஷயங்கள் நீங்கி இருக்கணும். அந்த நீங்கிய நிலையில் மௌத்தா போனார்னா சொர்க்கம் போயிடுவார். ஒன்று பெருமை, இன்னொன்று மோசடி, இன்னொன்று கடன். இந்த விஷயம் நீங்கிய நிலையில் மௌத்தா போனார்னா அவருக்கு சொர்க்கம். இது திருமதியில் 1497 ஹதீஸ் நம்பர். அப்போ என்னன்னு கேட்டால் பெருமை இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. இந்த நிலையில் ஒருத்தர் மௌத்தா போனான்னா அவன் வந்து நிலை நீங்கிய நிலையில் மௌத்தா போனால் சொர்க்கத்துக்கு போவாங்க. இல்லைன்னா இது என்ன ஆகும்? தொழுதாலும் சரி, தொழுதுட்டு மோசடி பண்ணுறான், தொழுதுட்டு வந்து எல்லா விதம் ஃப்ராடும் பண்ணுறான் அப்படின்னா இதனால் எந்த பிரயோஜனம் ஏற்பட போகிறதில்ல. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது தொழுதுட்டு நற்செயல்கள் பக்கம் நம்மளை அழைத்துட்டு போகும், குர்ஆன் பக்கம் நற்செயல் அழைச்சிட்டு போகும். இன்னும் நீங்கள் வந்து புகாரியில் பார்த்தீங்கன்னா 2672 ஹதீஸ் நிறைய சம்பவம் நம்ம சொல்ல முடியும். தொழுகையை வச்சுக்கிட்டு நற்செயல்களே இல்லைன்னா இந்த தொழுகையின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது புகாரில் ஒரு நீளமான செய்தி நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வாழ்ந்த சில சம்பவம் சொல்லுவாங்க, முன்னாடி வாழ்ந்துருப்பாங்கள்ல, அவங்களுடைய சம்பவத்தை சொல்லும்போது 3 நபர்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு குகையின் பக்கம் போய் ஒதுங்குறாங்க. ஒதுங்கும்போது அந்த குகையை வந்து அடைச்சிக்குது, ஒரு கல் வந்து அடைச்சிக்குது. அப்போ இறைவை கழிப்பதுக்கு போகிறாங்க, நுழைந்து மலையிலேருந்து பெரும் பாறை ஒன்று உருண்டு வந்து குகை வாசல் அடைச்சிருச்சு. அப்போது அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செஞ்ச நற்செயலை சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க, நம்ம 3 பேர் இருக்கிறோம், அவங்க செஞ்ச நற்செயலை வச்சு துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு வயசான பெற்றோர்கள் இருந்தாங்க, அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், இப்படி ஒரு தடவை வந்து நான் வந்து வெளியில் போயிட்டு வந்தேன்,
வந்தபோது அவங்க தூங்கிட்டாங்க. எங்கள் பெற்றோர்கள் தூங்கினதுக்கப்புறம் நான் வந்து பாலை எடுத்து நின்றுட்டே இருந்தேன். எங்களோட குழந்தைக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அப்போ வந்து என்னுடைய தாயும் தந்தையும் வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து நாங்கள் உணவு இருந்தோங்கிற கருத்தில் சொல்கிறாரு. இது வந்து உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருந்தால் நாங்கள் சிக்கி கொண்டு இருக்க இந்த பாறையை விட்டு எங்களை அகற்று அப்படிங்கிறாரு. பெற்றோர்களுக்கு அவர் நன்மை செய்கிறாரு. அந்த நன்மை செஞ்சதை வச்சு தான் அவர் கேட்குறாரு. நான் தொழுதேன், நான் நோன்பு வச்சேன், நான் இரவு முழுக்க தொழுதேன், இதை மென்ஷன் பண்ணல. அந்த நற்செயல்கள் தொழுகையோடு இது இருந்தால் தான் பயன் தரும். இந்த நற்செயலை செஞ்சு தொழுகைன்னா அதுவும் பயன் தராது. தொழுகை ப்ளஸ் நற்செயல் இது இருந்தால் பயன் தரும். அப்போ இந்த மாதிரி உடனே அகற்று, இந்த பாறை உடனே அகற்றுங்கிறாங்க. அப்போ வந்து அந்த பாறை வந்து கொஞ்சம் அகலுது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, யாரெல்லாம் என் தந்தையின் சகோதரி மகள் ஒருத்தர் இருந்தா, அவன் மேலே எனக்கு ரொம்ப வந்து விருப்பம் இருந்துச்சு, அவளை அடைய நான் விரும்பினேன், அவள் விலகி போயிட்டே இருந்தா. அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண்டு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வரும்போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அந்த பணம் கேட்டு என்கிட்ட வரும்போது நான் வந்து உன்னை அடையணும், அதுக்கு வழி விடுன்னு சொல்லும்போது அவள் வந்து தங்க காசு 120 தங்க காசுகளை கொடுத்தேன். அவளை என் வசப்படுத்தி, அதாவது வந்து உறவுக்குள்ள வந்து முனைந்த போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, முத்திரையை அதற்கான உரிமையின்றி உடைக்காத, திருமணம் செஞ்சு தான் உடைக்கணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு நான் அனுமதி தர மாட்டேன் என்று சொன்னாள். உடனே நான் உறவு கொள்ளும் பாவத்தை செய்வதிலிருந்து விலகி கொண்டேன். அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அவளை விட்டுட்டேன். நான் அவளுக்கு கொடுத்த தங்க நாணயத்தை அப்படி விட்டுட்டேன். இதை உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருந்தால் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கும் இந்த பாறையை எங்களை விட்டு அகற்று துவா செய்கிறார். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு தொழுகையோடு சேர்ந்து இருந்தால் தான் பயன் தரும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் அவர் எல்லாம் சில ஆட்களை நான் கூலிக்கு அமர்த்தி அவர்களின் கூலியை கொடுத்தேன். ஒருத்தர் மட்டும் வந்து வாங்காமல் போயிட்டாரு. அவருடைய கூலியை நான் முதலீடு செய்து அதனால் செல்வம் பெறுகிற நிலையில் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் என்னிடம் வந்தார். அல்லாஹ்வின் அடியாரே, என்னுடைய கூலியை எனக்கு கொடுத்து விடும் என்று கூறினார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீர் பார்க்கின்ற இந்த ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள், அடிமைகள் எல்லாம் உன் கூலியிலிருந்து கிடைத்ததுதான் என்று கூறினேன். அதற்கு அவர், அல்லாஹ்வின் அடியார், என்னை கேலி செய்யாதீங்க என்றார். நான் உன்னை கேலி செய்யல என்று சொன்னேன். அவர் அனைத்தையும் ஒன்று விடாமல் ஓட்டி சென்றார். இறைவா, இதை நான் உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருந்தால் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கும் இந்த பாறையை எங்களை விட்டு அகற்று என கூறினார். பாறை முழுமையாக விலகியது. உடனே அவர் அனைவரும் வெளியேறி வந்துட்டாங்கன்னு இருக்குது. இப்போ இந்த ஹதீஸில் எதை காட்டுது? ஒரு தொழுகையாளியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குணநலன்கள் மாறும். தொழுதுகிட்ட மோசடி பண்ணுறது, தொழுதுகிட்ட பெரிய பெரும் பாவங்கள் பண்ணுறது, தொழுதுகிட்ட அநியாயம் பண்ணுறது, தொழுதுகிட்ட அக்கிரமம் பண்ணுறது, தொழுகை இல்லாதவன் செய்கிற அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருந்தா அப்போ வந்து தொழுதற்கான அடையாளம் என்ன? தொழுகையாளிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இது எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு மாற்றமாக நம்ம மனம் போன போக்கில் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது அஜரத்மாரோட பயானம் மட்டும் கேட்டுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா எந்த பிரயோஜனம் ஏற்பட போகிறதில்ல. அப்போ குர்ஆனை பற்றி பிடிக்காத தொழுகையாளிகளாக இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகவே செய்யாது. ஏன்னு கேட்டால் தொழுதுட்டு இருப்பார், ஆடம்பர திருமணம், தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய சகோதரிக்கு திருமணம், ஆடம்பர திருமணத்தை குர்ஆனில் அல்லாஹ் வெறுத்து சொல்கிறானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்து சொல்கிறாங்களா, அல்லாஹ் விரும்புவானா, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த ஒரு விஷயமா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டணும் அப்படி தான் நான் போவேன். தொழுகிறோம்ல, கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறோம், கரெக்டு, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தக்பீர் சொல்லி நம்ம வந்து நெஞ்சிலையோ அல்லது வந்து தொப்புளுக்கீழே கட்டுறோம், ரைட்டு, ருக்கு இப்படி செய்கிறோம். வழிமுறை இருக்கா இல்லையா? தொழுகையோடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம். திருமணத்துக்குன்னு ஒரு வழிமுறையை வந்து அல்லாஹ்வுடைய கற்றுக் கொடுக்கலையா? அல்லாஹ் கற்றுக் கொடுக்கலையா? வியாபாரத்துக்குள்ள வழிமுறை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கலையா? குடுக்கல் வாங்கல் வழிமுறை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கலையா? அனைத்து வழிமுறைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்குறான். அந்த வழிமுறையில் புறக்கணிச்சிட்டு நம்ம தொழுகையாளின்னு சொல்லி காட்டுறதெல்லாம் சமுதாயத்துக்கு காட்டுவதற்காகத்தான். அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக இருந்ததுன்னா நம்மளோட குணநலன்கள் ஃபஸ்ட்டு மாறும். பெருமை, பொறாமை, ஆணவம், அகந்த எல்லாம் மாறும். மன்னிப்பு தன்மை வரும், விட்டு கொடுத்தல் தன்மை வரும், ஏராளமான நற்குணம் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது வரும். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னே முரடர்களாக இருந்தாங்க, அவங்கள பேச முடியாது, சண்டைகள் போட்டே இருந்தாங்க. இஸ்லாம் உள்ளே வந்துச்சு, இஸ்லாம்னா குர்ஆன் உள்ளே வந்துச்சு, அவங்களுடைய கெட்ட குணநலன்கள் வெளியே போச்சு.
இன்னைக்கு நம்மள்ட்ட எப்படி இருக்குது? தொழுதுட்டு வந்த உடனே அந்த புயலை தூக்கி உள்ளே வைக்கிறது, தொழுதுட்டு பீடி குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, எல்லா அனாச்சாரம் எல்லா கெட்ட பொழுது இருக்குதா இல்லையா? இது காரணம் என்ன? குரான் நம்மளை வழி நடத்தலை, குரானை பற்றி பிடிக்கல. குரானை பற்றி பிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குணங்கள் எவ்வளவோ உயர்வான நிலைக்கு போயிருக்கும். அல்லாஹ் குரானில் சொல்லும்போது 70வது சூறாவில் சொல்லும்போது மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்படலாம், பதட்டம் அடையவனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தீங்கு அடைஞ்சா நடுங்கிறான், நன்மை அடைஞ்சாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்காம தடுத்து கொள்கிறான். எல்லாம் கேரக்டரை சொல்லிட்டு தொழுகையாளிகளை தவிர எல்லாம் சொல்கிறான் 70வது சூறாவில். தொழுகையாளிகளை தவிர அவர்கள் தங்கள் தொழுகையை தவறாது தொழுது வருவார்கள். பரக்கத்துக்காக ஃபஜ்ர் தொழுகை மட்டும் தொழுவ மாட்டாங்க, பார்க்குறாங்கிறதுக்காக வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு அப்படி போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மறுமையில் அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான் இப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களோட தொழுகை இருக்கும். அப்போ தங்கள் தொழுகையை தவறாது நிறைவேற்றி வருவாங்க. அவளுடைய பொருட்களில் ஏழைகளுக்கு குறிப்பிட்ட பங்கு உண்டு. இன்னைக்கு எத்தனை தொழுகையாளிகள் பெரும் பெரும் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, தங்களோட பெருத்தா இருப்பாங்க, சிச்சா இருப்பாங்க, வசதி இல்லாமல் இருப்பாங்க, விட்டு நவுத்த மாட்டாங்க. உயிர் போனாலும் போகும், பொருளாதாரத்தை எடுக்க மாட்டாங்க. தன்னுடைய வீடு ஆடம்பரமாக கட்டுவாங்க, ஒரு ரூம் நல்லா தான் இருக்கும், அதை இடிச்சிட்டு வேணும்னு அதில் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறது, அந்த 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு. எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா அவங்க ஒரு தொழில் அமைச்சு அதன் மூலம் மாதத்துக்கு அவங்க தேவையான வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை எத்தனையோ சொந்த பந்தம் இருப்பாங்க. அந்த சொந்த பந்தத்தில் புறக்கணிச்சிட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் புறக்கணிச்சிட்டு தான் ஒரு தொழில் தொப்பியை போட்டுக்க வேண்டியது, ஜிப்பா போட்டுக்க வேண்டியது, அல்லாஹ் அக்பர்னு பேச வேண்டியது, சுபஹான் அல்லான்னு பேச வேண்டியது, அல்ஹம்துலில்லாஹ்னு பேச வேண்டியது, இன்ஷா அல்லான்னு பேச. இது எல்லாம் உள்ளத்திலேருந்து வரதில்லை. உள்ளத்திலேருந்து வந்துச்சு அப்படி அந்த இக்லாஸோடு வந்துச்சுன்னா குரானை பற்றி பிடிப்போம். குரானுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, தொடர்பு இல்லைன்னா நம்ம உண்மையான தொழுகையாளி கிடையாது. நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி சொல்லுவோம். தொழுகையாளி எப்படி இருப்பாங்கன்னு நல்லா சொல்கிறானா இல்லையா? அப்போ அந்த பண்பு வரல தொழுகையாளி இல்லைன்னு அர்த்தம், வேஷம் போட்டுருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வேஷம். இது அதாவது ஒரிஜினலாக இருந்தது அப்படின்னா குணநலன்கள் ஃபஸ்ட்டு மாறியே தீரும். அப்படி மாறலைன்னா அது வேஷம்னு அர்த்தம். அப்போ அவருடைய பொருள்களில் ஏழைகளுக்கு குறிப்பிட்ட பங்கு உண்டு. அதை கேட்பவர்களுக்கும் வெட்கத்தால் கேட்காத வறியவர்கள் கொடுப்பார்கள். வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுவாங்க, சேர்த்தி வச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தை, தன்னுடைய என்ன ஆடம்பர செலவுகள், என்ன அநியாயமான செலவுகள், ஒரு மாதத்துக்கு குழந்தைகளுக்கு செலவுகள், ஒரு நாய் வளர்த்துறாங்க பாதுகாப்புகள், ஒரு பூனை வளர்த்துறாங்கன்னா அதுக்குரிய செலவுகள் என்ன, ஒரு செல்ல பிராணி வளர்த்து அதுக்குரிய செலவுகள் என்ன, ஒரு குடும்பத்தை நடத்தலாம். இந்த அளவுக்கு செலவுகள் பண்ணும்போது ஒரு தொழிலாளிகள் இப்படி பண்ணுவாங்களா? அப்போ அங்கீகரிக்கப்பட்ட தொழில் இதெல்லாம் பார்த்து செய்யுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் இது. அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்துக்கும் நம்மளுடைய அறிவு, நம்ம ஆற்றல், திறமை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி நினச்சது காரூனுடைய வாதம். என்னுடைய அறிவால் தான் பொருளாதாரம் தரப்பட்டிருக்குன்னு நினச்சா இது காரூனுடைய வாதம். அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்குறான். அப்போ அந்த ஆற்றலை கொடுத்தா அல்லாஹ் பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான். அவன் எப்படி செலவு பண்ணணும், யாருக்கு செலவு பண்ணு சொல்லணும், அந்த அடிப்படையில் செலவு பண்ணுமே தவிர நம்ம இஷ்டம் செலவு பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அல்ல அந்த பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த இடங்கள்லாம் நாம் வழங்கிய வீட்டிலேருந்து செலவு செய்யணும்னு சொல்கிறான். அல்லாஹ் தான் வழங்கி இருக்கிறான். வழங்கி அல்லாஹ் கொடுப்பவன், நாம் பங்கீடு செய்யக்கூடிய பொறுப்பு இருக்குது. அப்போ யாருக்கு அல்லாஹ் கொடுக்காம வச்சுருந்தா இந்த கஞ்சத்தனம் கேடுல தானே போய் முடியும். கூலி கொடுக்கும் நாளையும் அவர் உண்மை என்று நம்புகின்றனர். அப்போ எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க? அல்லாஹ் கூலி கொடுப்பான், 1க்கு 10 மடங்கு 700 மடங்கு வரைக்கும் போகும், மறுமையில் ஒரு பிரம்மாண்டமான கூலி இருக்குது, சொர்க்கம் இருக்குது, இதை நம்பி செயல்படுவாங்க. கஞ்சத்தனம் இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், யார் உள்ளத்தின் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு அடைஞ்சாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். கஞ்சத்தனம் இருக்காது. தேவைப்பட்ட மக்களுக்கு தாராளமாக கொடுப்பாங்க. இங்கே எப்படி சுருங்கிருச்சு, தொழுகை இல்லாதவன் எப்படி இருக்கிறோன்னா அதை விட மோசமாக தான் இருக்கிறோம். தொழுகை இல்லாதவங்க கூட தானத்தம் அதிகமாக பண்ணிடுறாங்க. தொழிலாளிகள் இல்லாத காரணத்தை பேசி ஏகப்பட்ட கஞ்சத்தனம் பண்ணி நஷ்டத்தை அடையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இவ்வாறு அவர்கள் தங்களுடைய இறைவன் வேதனைக்கு பயந்து கொண்டே இருப்பார்கள். நிச்சயமாக தங்கள் இறைவனின் வேதனை பயப்படத்தக்கதாக இருக்குது. அவர்கள் தங்கள் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து கொள்வார்கள். ஆயினும் தங்கள் மனைவி இடத்திலும்
அடிமை பெண்கள் இடத்திலும் தவிர நிச்சயமாக இவர்கள் எங்கே போய் தன்னோட இன்பம் அனுபவிக்கணுமோ அங்கே தான் அனுபவிப்பாங்க, மனைவி மார்ட்டு அனுபவிக்கலாம். இதை தவிர வேறு வழியை தொழவ மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை தொழுகையாளிகள் எத்தனை விபச்சாரம் ஈடுபட்டுருக்கிறாங்க, பெரும் பெரும் பாவங்கள் ஈடுபட்டுருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாயை கவனிக்கிறதில்ல, பெற்றோர்களை கவனிக்கிறதில்ல, உறவுகளை பேண்டுறதில்ல. ஏன்னு கேட்டால் தொழுதா சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இப்படின்னு நினப்பு. குரானில் எங்கேயாவது இருக்குதா? நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்க, எப்பேற்பட்ட பாவத்தை வேணாலும் செஞ்சுக்க, தொழுதா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு இருக்குதா? ஒரு இடத்துலையும் கிடையாது. அப்போ இவங்களுடைய இந்த வீணான எண்ணம் இவங்களை ஏமாத்துது. இவங்களுடைய வீணான எண்ணம் இது. தொழுதுட்டா போதும், நீங்கள் என்ன பாவம் வேணாலும் பண்ணிக்கங்க இப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க. இப்போ மோசடி பண்ண மாட்டான்னு இருக்குது, ஹலால் ஹராம பேணி நடக்குன்னு இருக்குது. பாட்டுக்கறி வச்சுருக்கிறாங்க, ஆட்டுக்கறி கடை வச்சுருக்கிறாங்க, மாட்டுக்கறி கடை வச்சுருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பாருங்கள், அதிகமான நபர்கள் ரத்தத்தை விற்கிறாங்க. ரத்தம் பன்றியை விற்பதுக்கு சமமான பாவம். ரத்தத்தை விற்கிறது பன்றி கறியை விற்கிறதுக்கு சமமான ஒரு பாவம் தான். அப்போ இது எத்தனை பேர் விலகி இருக்கிறாங்க? ஆமாம், இது தவறானது, அல்லாஹ் தடுத்துட்டான், அல்லாஹ் சூரத்துல் பக்கரால தடை செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விலகி இருக்கிறாங்க? அப்போ இது மோசடியாக இல்லையாது? இது ஹராமா இல்லையாது? அப்போ தொழுதுகிட்டும் அதாவது மாட்டுக்கறிக்குள்ளே ஆட்டுக்கறி கலப்படம், எத்தனை விஷயங்கள் இருக்குது கேட்டால். அது வேற இது வேற, எல்லாமே வழிபாடு தான். தொழுதா மட்டும் வழிபாடு நினச்சிக்கிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. தொழுகை மட்டும்தான் வழிபாடு, மற்றதெல்லாம் வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லி. மனைவியுடைய வாயில் உணவு ஊட்டுறோம்ல, இதுவும் வழிபாடு தான். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறோம்ல, இதுவும் வழிபாடு, நன்மை தான். இது சகாபாக்கள் கேட்குறாங்களா, அல்லாஹ்வுடைய மனைவிக்கிட்ட நம்மளோட இச்சையை தீர்த்துக்கிறோம், இதுக்குமா கூலி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அந்த இச்சையை தவறான வழியில் நீ போய் ஒரு அந்நிய பெண்ணை தீர்த்துனா தண்டனை கிடைக்குமா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்க. அப்போ அதுக்கு தண்டனை கிடைக்கும் போது, தவறான வழியில் போய் அந்த இச்சையை தீர்த்துக்கிட்டேன்னா தண்டனை கிடைக்கும் போது, நீ அனுமதிக்கப்பட்ட மனைவி கிட்ட போகும்போது கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், அதை நம்ம வாழ்க்கையே வணக்கம், எல்லாமே வழிபாடு தான். இப்படி இருக்கும்போது தொழுதா போதும், நம்ம கறிக்கடையில் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளோட இன்ன பிற தொழில்துறை என்ன ஃப்ராடுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, மற்றவங்களை ஏமாற்றி மோசடித்தனம் பண்ணி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தை குட்டிங்க நம்ம மனைவி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இது தொழிலாளியோடைய கற்பனையிலும் வராத ஒரு விஷயம், வரக்கூடாது. குரான் தடுக்குது, நபி ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்க. இப்படி உள்ள ஒரு தொழுகையாளியாக இருந்துக்கிட்டு நம்ம சமுதாயத்தில் வெறுமனே தொழுகையாளின்னு காட்டிக்கலாமே தவிர அல்லாஹ்கிட்ட மதிப்பே இருக்காது. இந்த தொழிலாளிகளுக்கு மறுமையில் எதிராக தான் மாறும் இது. ஏன்னா சில பேர் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களா, தனக்கு ஆதரவாக இருக்குன்னு நினச்சி சில பேர் குரானை ஓதுவாங்க, எதிரான ஆதாரமாக மாறிடும். தப்பான பொருள் கொடுக்கறது குரானுக்கு, தப்பான பொருள் கொடுக்கறது ஹதீஸ்களுக்கு, இதெல்லாம் மறுமையில் மாட்டிக்குவாங்க. அப்போ தொழிலாளிங்கும்போது இத்தனை விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அதாவது இந்த மனைவி கிட்ட நம்மளுடைய இல்லற வாழ்க்கை ஈடுபடலாம் சொல்லிட்டு, இதை தவிர யாரேனும் வேறு வழி வரும் வரம்பு மீறியவங்க, இன்னும் அவங்க தங்கள் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருள்களையும் வாக்குறுதிகளையும் பேணி கொள்கிறார்களோ அவர்களும். ஒப்படைக்கப்பட்ட பொருளெல்லாம் பேணி இது பண்ணணும். வாக்குறுதி சாதாரண விஷயம் இல்லை, வாக்குறுதியில் விசாரிப்பாங்கிறான். 17வது சூறால அல்லாஹ் சொல்லும்போது அதெல்லாம் சொல்கிறான், அது லிஸ்ட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தங்கள் சாட்சியத்தில் உறுதியாக தப்பு செய்யாமல் சாட்சியத்தில் கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் தொழுகையை கவனித்து தவறாது ஒழுங்காக தொழுது அவர்களும் ஆகிய இவர்கள் தான் சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். 70வது சூறால 19வது வசனத்திலிருந்து 35வது வசனத்து வரைக்கும் இந்த கேரக்டரில் நம்ம இருக்கிறோமா தொழுகையாளிகள். இதே மாதிரி 23வது சூறா ஆரம்பத்திலே மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டாருன்னு சொல்லிட்டு அல்ல அந்த ஒரு பண்பை சொல்கிறான். இந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது சூறாவில் பார்த்தீங்கன்னா ஆல இம்ரானில் அதில் நிறைய பண்புகளை சொல்கிறான். இந்த பண்புகளுக்கு உட்பட்டு நம்ம வாழ்க்கை நடத்தினாதான் நம்ம தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகிற அர்த்தம். இல்லை நாங்கள் பாட்டு தொழுதுகிட்டே இருப்போம், பெற்றோர் நலன் பேண மாட்டோம், உறவுகளை பேண மாட்டோம், உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் நபிசுன்னு சொல்லி காட்டுறாங்க. உறவு முறிக்கிறது, அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுறது இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய அளவுக்கு பகை உணர்வு. ஒரு கணவனாக இருப்பான், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, பேசிக்கிறது இல்லை, ஆனால் தொழுதுட்டு இருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ்னு இருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு இருப்பாங்க. அப்போ இது எல்லாம் எதை நோக்கி காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய தொழுகை
அடுத்த கட்டம் நகர்த்திட்டு போகல. அடுத்த கட்டம் நகர்த்திட்டு போகலைன்னா சமுதாயத்தில் நம்ம வெறுமனே தொழுகையாளின்னு காட்டுறதுக்காக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தொழுகையாளி அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் என்னென்ன கேரக்டரை சொல்கிறான், அல்லாஹ் என்னென்ன பண்புகளை விரும்புகிறான், என்னென்ன பண்புகளை வெறுக்கிறான், அப்போ எந்த அமல்கள் செஞ்சால் நம்மளுடைய நல்லறங்கள் அழிக்கப்படும், இது எல்லா டீட்டெயிலும் நம்ம கையில் இருக்கும். குரான் தான் பேசும். குரான் நம்மளுடைய கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் குரானில் இருக்குது. புரியாமல் போகாது. இது அரபி மொழி படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நல்லா எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்வதாக காட்டுவது இது வழிகெட்ட போக்கு, வழிகெட்ட சிந்தனை. அப்போ அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சு நம்ம மறுமையில் சொர்க்கம் வேணும் அப்படின்னா குரானை வாழ்வியல் ஆக்கணும். அனைத்து விஷயங்களிலும் தொழுகை எப்படி கிப்லாவை முன்னோக்கு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையில் கிப்லாவை முன்னோக்குன்னு சொல்லி முன்னோக்குறோம். இதில் கட்டுப்படுறோம். நபியை பார்த்து உங்களை அனைத்து வழிபாடும் அமைச்சிக்கு நல்லா சொல்கிறான். முன்மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி அமைச்சிக்கிட்டோம். இன்ன பிற விஷயங்களுக்கும் குரானுக்கு நமக்குள்ள தொடர்பு என்ன? அப்போ இந்த தொடர்புகள் இல்லாமல் போனதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் குரானுக்கும் நமக்கும் நீண்ட பெரிய ஒரு இடைவெளியாக இருக்குது. அந்த இடத்த அந்த இடைவெளியை தங்களை ஆலிம்கள் சொல்லிக்கிறவங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டாங்க. நின்று அவங்களுக்கு என்ன விளங்குதோ, எதை சரின்னு நினைக்கிறாங்களோ அதை மார்க்கமாக போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுக்கு எதிராக பல விஷயங்களில் போதிச்சு தான் இந்த சமுதாயத்தை நாசக்கேடாக்குறாங்க. ஆலிம்களை விட்டுட்டு மிக சிறந்த ஆலிம் அல்லாஹ் தான், மிக சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் தான், நேரு வழி காட்டும் அல்லாஹ் மட்டும்தான். இந்த நம்பிக்கையில் குரானை எடுத்து படித்து நம்ம வாழ்வியல் ஆக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும். அன்றைக்கி பத்ரில் அல்லாஹ் உதவி செஞ்சான் சஹாபாக்களுக்கு, மலக்குகளை இறக்கி. அதே அல்லாஹ் தான் இப்போ இருக்கிறான். என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் தானே, நிலையானவன் தான். ஏன் நமக்கு உதவி வரல? தொழுகிறோம், துவா செய்கிறோம், மோடி வரக்கூடாது, அநியாயக்கார ஆட்சி மோடி வரக்கூடாது அப்படின்னா என்ன நாமளும் நியாயமாக தான் நடந்துட்டு இருக்கிறோமா? நியாயம்னா என்ன? குரான் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துவது நியாயம். இந்த நியாயம் நம்மள்ட்ட இருக்குதா? பண்ணுறதெல்லாம் அநியாயம், பண்ணுறதெல்லாம் அக்கிரமம். இதெல்லாம் செஞ்சுட்டு மோடி வரக்கூடாது அல்லாஹ் அந்த துவாவை எப்படி அங்கீகரிப்பான்? மோடி செய்யக்கூடிய அத்தனை வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் ஒரு பதவியில் வச்சு செய்கிறாரு. நாம் பதவி இல்லாமையே நம்ம வீடுகளில் ஆட்சி சரி மோடி வரலன்னா ஆட்சி எப்படி குரானிஸ் அடிப்படையில் நடக்க போதா? ராகுல் காந்தி வந்துட்டார் அப்படின்னா குரானிஸ் அடிப்படையில் நடக்க போதா? ஒன்றும் இல்லை. இங்கே சொகுசாக வாழணும், தொந்தரவு பண்ணக்கூடாது. முஸ்லீம்னா வெட்டுறான், குத்துறான், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க. அப்போ குரான் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சோம்னா துவாவுக்கு வயிற்று இருக்கும், அல்லாஹ் மதிப்பு கொடுப்பான், அல்லாஹ்வுடைய பொறுத்து பதில் வரும். இன்றைக்கி ஏன் பதில் வர மாட்டேங்குது? பலஸ்தீன் ஆகட்டும், எல்லா நாடுகள்லையுமே ஏன் முஸ்லீம்க்கு எதிராக அடக்குமுறை, அக்கிரமம், அநியாயம் நடக்குது அப்படின்னா காரணமே இதுதான். முஸ்லீம்கள் குரான் அடிப்படையில் இல்லை, அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டோம், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி வரணும் அப்படின்னா இது ஒரு காலத்தில் நடக்காது. இப்போ பலஸ்தீனில் போர் நடக்குது அப்படின்னா 8-9 மாதம் ஆச்சு. என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் முடியக்கூடிய பிரச்சனை, ஒரு நாளில் முடியக்கூடிய பிரச்சனை. இப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது? முஸ்லீம்கள் குரானுடைய அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தாத போது எதிரிகள் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இதுதான் உண்மையான. நம்ம எதை தான் மறுத்தாலும் என்ன தான் பேசினாலும் அடிப்படை விஷயம் தான். குரான் அடிப்படையில் வாழ்க்கை இல்லைங்கும் போது, மனம் போன போக்கில் வாழ்க்கை இருக்கும்போது அல்லாஹ்வுடைய உதவி ஒருபோதும் கிடைக்காது. இது அகில உலகத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம், எல்லா நாடுகள் உள்ள விஷயம். அப்போ தமிழகத்தில் கூட நமக்கு இதுதான் விஷயம். இது அப்போ நம்மளுடைய வாழ்க்கை குறிப்பாக தொழுகையாளி தான் குறைஞ்சபட்சம் அல்லாட்ட உரையாடிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நிலையை இப்படிங்கும்போது தொழுகை இல்லாதவங்க அதிகமான நபர்கள் 80%, 85% தொழுகைக்கு அவங்க சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இவங்க மூலமாக என்ன ஏற்பட போகுது? மோடி வரக்கூடாதுன்னு வராமல் போயிடுவானா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ தொழுகையாளில் குறைஞ்சபட்சம் சூரத்துல் பக்ராவில் உள்ள கருத்தையாவது எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது தங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டிய குரானை
மனமும் வந்து ஏற்றுக்கும் போது நமக்கு அல்லாஹ்வோட வெற்றி கிடைக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், இல்லை நாங்கள் தொழுவோம், நாங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போவோம், நாங்கள் உம்ராவுக்கு போவோம், நாங்கள் இப்படி போவோம் அப்படி போனால், இதெல்லாம் சும்மா வெற்று சடங்கின் தொகுப்பாக தான் இருக்கும், உளப்பூர்வமாக இருக்காது. ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தால் அன்று பிறந்த பாலகன் மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது, அன்று பிறந்த பாலகனை போன்றவர்னு சொல்லி. அப்போ அன்று பிறந்த பாலகன் அப்படின்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய கேரக்டரை மாற்றும், நம்மளுடைய குணநலன், கெட்ட குணநலன்களை மாற்றி நல்ல குணநலன்களை உள்ளே வந்து வர செய்யும். இது இல்லாமல் சும்மா போகிறோம் வரோம், சும்மா போகிறோம், இதெல்லாம் சும்மா வந்து ஒரு சடங்காக மாறிடுச்சு. அப்போ குர்ஆனுடைய அடிப்படையில் நம்மளுடைய விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தூக்கி போட்டு குர்ஆனில் சொன்னால் கட்டுப்படுவேன். உமர் அலியினுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? அவர் கோபம் வந்தாலும் குர்ஆனுடைய வசனத்தை சொன்னால் அதை மீறி அவருடைய கோபத்தை காட்ட மாட்டார். இது எத்தனை சம்பவங்கள் இருக்குது. உமர் அலியில் அவங்களோட நம்ம பெரிய கோபக்காரங்களா? ஒன்றும் கிடையாது. சும்மா நாமளே பேசிக்கலாம், நாளாக கோபக்காரங்க, நாளா அப்படிங்க இப்படி பேசலாம். இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் வந்து வெளித்தொடர்கள் அப்படி இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, குர்ஆன் நம்மளை வந்து ஆட்சி செய்யணும். குர்ஆனுடைய ஆட்சி வந்து வீட்டுக்குள்ளே உருவாக்காமல் நாட்டுக்குள்ளே எப்படி வந்து நல்லாட்சி வரும் எப்படி வரும்? ஒரு காலத்தில் வராது. அப்போ தொழுது துவா செஞ்சாலும் துவாவெல்லாம் அங்கீகரிக்க மாட்டான். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த வேலையை நிப்பாட்டிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்க மாட்டான்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ நன்மைனா எது, தீமைனா எது? குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காமிச்சு இதை செய்யுங்கன்னு சொன்னால் நன்மை, இதை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அதெல்லாம் தீமை. இதனுடைய அறிவு இல்லாமல் எங்கள் ஜமாத்தில் சொல்லி தராங்க, எங்கள் ஆலிம்களுக்கு சொல்லி தந்தாங்க, அதனால் அதை செஞ்சிட்ருக்குறாங்க, எங்கள் ஆலிம்களுக்கு செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க இப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் வழிபடுவது ஆலிம்களை தான், அல்லாஹ்வை இல்லை. நமக்கு நேர் வழியாக வந்து குர்ஆனை எடுக்கலை, ஆலிம்களை எடுத்துருக்குறோம். இது வந்து நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு வந்து இழிவை நோக்கி தான் கொண்டு செல்லும், மறுமையிலும் மிகப்பெரிய இழப்பை நோக்கி தான் போவோம். அதனால் குறைஞ்சபட்சம் தொழிலாளிகள் வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது முழு குர்ஆனையும் வந்து பல தடவை படிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம திருப்பி சொல்கிறது பக்ராவையாவது படிச்சிருக்கணும்ல, எதுவுமே தெரியறதில்லை. தொழுதுகிட்ட வந்து சொத்துல அநியாயம் பண்ணுறது, சொத்துல அக்கிரமம் பண்ணுறது, சொத்துல அநியாயம் பண்ணுறது, மௌத்தா போயிட்டா அவர் நரகத்துக்கு தான் போவார். அது தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி அல்லாஹ்வுடைய வரம்பு இருக்குது, வரம்பை உடைச்சிட்டு தொழுகையா? அல்லாஹ்வுடைய வரம்பு தொழுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு தெற்கு திசை நோய் தொழுகு கூடுமா வேணும்னா? எங்க இந்த பக்கம் கிப்லா திசை இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் அப்படி தொழுக கூடுமா? கூடாது. இல்லை நான் ஃபஜ்ருடைய தொழுகையை வந்து 3 ரக்காத் தொழுகிறேன், 4 ரக்காத் அதிகப்படுத்த தொழுகிறேன், அல்லாஹ் வந்து அதிகமாக நான் புகழ்கிறேன். அஸ்ருடைய தொழுகையை வந்து 6 ரக்காத் தொழுகிறேன், லுஹருடைய தொழுகையை வந்து 6 ரக்காத், இப்படி தொழுதா அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கு. வரைமுறை இருக்குது, வரம்பு இருக்குது. அந்த வரைமுறை வரம்பு உடைச்சிட்டு நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் அந்த வழிபாடெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அப்போ ஒரு தொழிலாளின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்குன்னு எல்லாம் வரம்பு போடுறான், வரைமுறை சொல்கிறான், இந்த குணநலங்கள் சொல்கிறான். இந்த குணநலங்களை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் இதன் படியில் வாழ மாட்டோம், ஆனால் தொழுவோம் அப்படின்னா இந்த தொழுகை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான்னு தான் வந்து தெளிவாக விளங்குது. நாமளே அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம். நம்மளோட தொழுகை அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையாங்கிறதுக்கு ஒவ்வொரு தொழுகையாளிகளும் அவங்களோட நடவடிக்கையை வச்சு சாட்சியாக இருக்கிறாங்க. அப்போ இன்னி வரக்கூடிய காலங்களில் தினசரி குர்ஆனை பொருள் உணர்ந்து படித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அதற்கெல்லாம் அருள் புரியணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்